லியாம் நீசனோட படம்னாலே நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் படம் தான் எதிர்பார்ப்போம். ஒரு டேக்கன் மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போம். இந்த படம் அப்சல்யூஷன்ற படம் வந்து ஒரு ஸ்லோவான படம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னா லைன்ஸ் கேட்ல வந்து தமிழ் டப்பிங்கோட இருக்கு. ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்தோட வந்து தமிழ் டப்பிங் வந்து எக்ஸலண்டா இருக்கு. எதிர்பார்க்க முடியாத சூப்பரான டயலாக்லாம் இந்த படத்துல இருக்கு, தமிழ்லயே இருக்கு. லியாம் நீசன் வந்து என்னன்னா ஒரு முதியவர் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஞாபக பரதி, தன்னுடைய குற்ற சம்பவங்கள், தன்னுடைய வாழ்க்கையில வந்து குற்ற சம்பவங்கள் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தவர் ஒருத்தர். தன்னுடைய ஞாபக மறதியால தன்னுடைய மூத்த மகன் இறந்துட்டான்ற விஷயமே அவருக்கு தெரியல. அடிக்கடி தலைவலி வருது. ஸோ அவர் வந்து என்னன்னா தன்னுடைய மகளுடைய வீட்டை நோக்கி போறா. மகள் வந்து என்னன்னா எந்த விதமான ஒரு பொறுப்பற்ற தந்தை அப்படின்னு சொல்லி அவளை மறுக்கிறா. ஸோ பேரனை பேரனும் பெருசா கண்டுக்கிற மாட்டாங்க. இதுக்கிடையில அவருக்கு வந்து ஒரு கள்ள உறவு ஏற்படுது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்து குற்ற உணர்வு மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் கடைசி நேரத்துல வந்து அந்த குற்ற உணர்வுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சில நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய போராட்டமான தருணம் தான் இந்த படத்தோட வந்து எக்ஸலண்ட். அந்த போராட்டமான அந்த லாஸ்ட் 25 நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த படத்துல வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருக்கும். இது எல்லாமே ஸ்லோவா இருக்கும். ஆனா இந்த படம் வந்து என்னன்னா பார்க்கலாமா வேணாமான்னா நீங்க நம்பி பார்க்கலாம். படத்துல வந்து சில கிளாமர் சீன் அந்த இதெல்லாம் ஒரு 18+ கண்டென்ட் இருக்கும், சில இடத்துல தான் இருக்கும். இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் ஒரு நல்ல பார்க்கக்கூடிய வகையிலான படமா தான் இருக்கும். லியாம் நீசனோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பெருசா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னடா இவ்வளவு ஸ்லோவா போகுது அப்படின்னு இருப்போம். அந்த கதைக்குள்ள போனோன்னு இது வந்து கொஞ்சம் பொறுமையா தான் பார்க்க முடியும். இந்த படம் கதைக்குள்ள போனோன்னா அப்படியே அடுத்த ஸ்டெப் அடிச்சிட்டோம்னா நம்மள வந்து கதாபாத்திரத்தை வந்து உள்ளிழுத்துரும். இது ஒரு பெரிய பிளஸ். இந்த படத்துல வந்து ஹீரோவோட ஒரு கள்ளக்காதலியா வந்து ஒரு பெண் வருவா. அதாவது ப்ராஸ்டியூட் கேலா வந்து ஒரு பெண் வருவா, யோலண்டா ரோஸ்ன்னு சொல்லி. அவங்க வந்து நிற்கிற பெண். அவங்க அந்த கதைக்கு என்ன தேவையோ ஸோ அந்த லெவல் வந்து நடிச்சிருப்பாங்க, நல்லாவே நடிச்சிருப்பாங்க. பெரிமேன் வந்து என்னன்னா இதுல வந்து வில்லன் கதாபாத்திரத்துல ஏற்றிருப்பாரு. அவர் வந்து ஒரு கம்மியான சீன்னாலும் ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. ஒரு டைலாக் வரும், சரி ரைட் சுடு ஆனா என் பையனை மட்டும் விட்டுரு அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா நடிச்சிருப்பாரு. அதாவது வந்து முக்கியமான சம்பவம்னா அதாவது தன்னுடைய முதலாளி என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு அதனுடைய எந்த விதமான உள் குறுக்கீடு இல்லாம அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு செய்யறவரு. ஸோ அவர் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து முதலாளியோட மகனுக்கு வந்து இவனுக்கு எல்லாத்தையும் பார்த்து பண்ணி கொடு, நீ கிட்ட இருந்து பண்ணி கொடு அப்படின்னுவாரு. ஸோ இப்ப இவர் வந்து என்னன்னா முதலாளியோட பையனை கூப்பிட்டு வந்து என்ன போவாரு, ஒரு இடத்துல ஒரு காரை வந்து என்னன்னா அதாவது எடுத்துட்டு போய் எந்த விதமான குறுக்கீடு இல்லாம அங்க போய் நிப்பாட்டணும். இதுதான் இது. ஸோ முதலாளியோட மையம் வந்து பின்னாடி காருக்குள்ள என்ன இருக்கு, உடப்புமா பாப்பமா, இவர் சொல்லுவார் எதுவுமே சொல்ல பேசாம அமைதியாரு அப்படின்றாரு. ஸோ இந்த இடத்துல போறப்ப வந்து போலீஸ் வந்து கிராஸ் ஆகணும்னா போலீஸ் வண்டியை பார்த்தோன்னா முதலாளியோட பையன் வந்து பயப்படுவாரு. ஆனா அதெல்லாம் மீறி கரெக்டா இடத்துல போய் சேர்த்தோன்னே அங்க பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்குள்ள வந்து ப்ராஸ்டியூட், அதாவது ஒரு அப்பாவி கேள்கள் நிறைய பேரை ப்ராஸ்டியூட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா அவருடைய மனசுல வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். மகள்கிட்டையும் வந்து என்னன்னா ஒரு பொறுப்பற்ற அப்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்கும். தன்னுடைய மகன் இறந்து போனது, அதை குடிச்சு இறந்து போயிருப்பான், இதுவும் அவருக்கு ஞாபகம் இருக்காது. இவ்வளவு சிக்கல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பெண் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பெண்ணை வந்து காப்பாத்துறதுக்கு $20,000 வேணும். ஸோ அதை எப்படியாவது புரட்டிட்டு போய் அங்க போய் எப்படியோ புரட்டிட்டு போய் அங்க போய் கொடுப்பாரு. அப்போ ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும். ஒரு நீட்டா சிம்பிளா எப்படி பெஸ்டா கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து மெயின் வில்லன்ட்ட போயிட்டு அவர் சில விஷயங்கள் பேசுவார். அப்போ ஒரு ஆக்ஷன் சீன். அதாவது படத்துல வந்து லாஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் சீன்கள் நல்லா இருக்கும். இதுக்கிடையில ஒரு பாத்தீங்கன்னா ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு மணி நேரத்துல ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும். அதுவும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன் சீன்லாம் நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னா ஆரம்பத்துல இருந்து ஸ்லோவா தான் கதை நகரும். இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் வந்து லைன்ஸ் கேட்ல இருக்கு, அது தமிழ் டப்பிங்ல இருக்கு. தமிழ் டப்பிங்கும் சூப்பரா இருக்கு. அதுதான் இந்த படம் வந்து பொறுமையா உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படம் வந்து பிடிச்சிரும். படம் பார்க்கலாமா வேணாமானா நம்பி பாருங்க. கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கு, அதனால அதை உணர்ந்து வந்து அதுக்கேற்றப்பல படம் பாருங்க. படம் வந்து மோசம் இல்லை.